என்ன சிம்மராசி பெண்களுடைய டிராபேக் அப்படின்னா, ஒரு சிம்ம ராசியில ஒரு பெண் பிறந்துட்டாங்க அப்படின்னாலே, அந்த குடும்பமே சுபிக்ஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா, அது வந்து சூரியன் அதோட குருவோடைய அனுகிரகமும் அதிகமாவே உண்டு. ஒரு சிம்ம ராசியில ஒரு பெண் பிறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த குடும்பம் அப்படியே டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கும் சிம்மராசி பெண்களுக்கு. என்ன சிம்மராசி பெண்களுடைய டிராபேக் அப்படின்னா, குறைகள் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. அந்த குறைகள்லாம் எங்க சொல்லுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோ. ஏன்னா, அவங்களுக்கு குருவோட அனுகிரகம் அதிகமா இருக்கிறதுனால, உடல் பருமன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில வந்துரும். அது மட்டும் வராம பார்த்துக்கணும். அதாவது அளவுக்கு அதிகமான உடல் பருமன் ஆகக்கூடிய அமைப்பு பெரும்பாலான சிம்மராசி பெண்களுக்கு அமைஞ்சிரும். அப்படி அந்த உடல் பருமன் வருது அப்படின்னாலே, குழந்தை பிறப்புலயும் ஏதோ ஒரு வகையில ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும். அப்போ உங்களுடைய உணவு, உங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால தான் உங்களோட யூட்ரஸ் பாதிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். யூட்ரஸ் இயற்கையா பாதிக்கப்படல. உங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால ஏதோ ஒரு வகையில அது பாதிப்படையறது அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. அதே மாரி சிம்மராசி பெண்கள் வந்து உங்களுக்கு லவ் மேரேஜ்ங்கிறது செட் ஆகும். ஆனா, அவ்ளோ சீக்கிரம் லவ் பண்ண மாட்டாங்க சிம்மராசி பெண்கள். ரொம்ப ரொம்ப சூஸி. அதாவது லைஃப்ல நெறைய பேத்த கடந்து வந்தாலும், சூஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கவனமா சூஸ் பண்றதா இருப்பாங்க. பெரும்பாலான சிம்மராசி பெண்களுக்கு ரொம்ப தாமதமாவே திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. ஏன்னா, வேலிடேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு இப்படிதான் இருக்கணும் ஹஸ்பண்டு. எனக்கு இப்படி பயங்கர கண்டிஷன்ஸ் போடுவாங்க சிம்மராசி பெண்கள்.